அதாவது எடுத்துக்காட்டாக வானியல் பொருள்களை வைத்து நாம் இந்த காலத்தை அந்த வானியலோடு பொருத்தி ஏன் நாம் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு கேள்வி நம் உள்ளே இருக்கும். Why do we perceive invisible time in material phenomena? இதுலதான் நம்ம பார்க்கிறோம். எதுக்கு எப்படி அந்த காலம் ஒரு மெட்டீரியல் ஃபெனமெனான்னு சொல்லக்கூடிய ஒரு அஸ்ட்ரோ ஆப்ஜெக்ட்ல இருக்கு. அப்ப இங்க இந்த கேள்விக்கு நம்மளுடைய பதில் குறிப்புடைய உள்நோக்குடைய அண்டம் என்ற ஒரு கேள்வி அந்த அறிவியலின் அடிப்படையில் தான் இந்த பாடத்தை நாம் மேலும் விரிக்கின்றோம். யூனிவர்ஸ் வித் இன்டென்ஷனாலிட்டி. அப்போ இந்த யூனிவர்ஸ் நம்மோடு பேசுகின்றது. இந்த அண்டம் ஒரு குறிப்புடைய உள்நோக்கம் உடைய ஒரு அண்டம் என்ற அந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கு. எதற்காக இந்த அண்டங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது? அண்ட விளக்கம் அங்கு நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அதாவது கோள்களும் சரி, நட்சத்திரங்களும் சரி, உடுக்களும் சரி, இவ்வாறு இருக்கக்கூடிய பல்வேறு கணையழலாக இருக்கக்கூடிய பல்வேறு அதாவது பொருள்களினுடைய விளைவுகள் நம்மோடு எப்படி உறவாடுகின்றன என்ற அந்த சிந்தனையை தான் நம்ம இன்றைக்கு விரிக்கின்றோம். ஆகவே இதனுடைய அடுத்த முக்கியமான இணைப்பு நிலையை நாம் சிறிது விரித்து விட்டு இன்று மேலும் மேலும் இருக்கக்கூடிய அதனுடைய ஆழ்புலங்களை நாம் அதனுடைய விளக்கங்களை நாம் காணவிருக்கின்றோம். ஆகவே முதலில் இந்த மீஅண்ட கோசத்தை நாம் தன்னலல் இந்துவியல் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தன்னலல் சந்திரன், ஒன்னலல் சூரியன், கனலல் அக்னி, இப்படி இந்த அறிவியலில் தோன்றினாலும் இவை யாவும் ஒளி படைத்த ஒளியின் விளக்கமாக, ஒளியின் துளங்களாக விளங்கினாலும் இவை யாவும் நம்மோடு எப்படி தொடர்பாகின்றன, எவ்வாறு நம் உளவியலின் அதாவது உளவியலை பெயர்த்து நம்மளுடைய உயிர்நிலையை உயர்த்துகின்றன, ஆகமத்திற்கு நம்மை உந்தி செல்கின்றது, அதாவது நகர்த்தி செல்கின்றது, நம்மை வளர்க்கின்றது அப்படின்ற அந்த கேள்வி நம்மளுடைய அதாவது உயிர் நிலை வளர்ச்சி எவ்வாறு இந்த 3 நிலைகளில் நமக்கு துணை போகின்றன என்பதனை தான் இன்றைக்கு விரிக்கின்றோம். ஆகவே இந்த அண்டவியலுக்கும் பிண்டவியலுக்கும் இந்த மைக்ரோகோசம் மாக்ரோகோசம் இதற்கு மிகப்பெரிய ஒரு நிலை முகவராக இருக்கக்கூடியது ஐம்பூத பஞ்சபூத அறிவியல். இந்த அறிவியலை மிக மிக ஆழமாக ஆய்வு செய்ததில் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது என்பதனை நீங்க பின்பு பார்க்கவிருக்கின்றீர்கள். இது அதாவது ஐம்பூதம் என்ற அந்த அறிவியலை தமிழர்கள் செய்த ஆய்வுகள் மிக 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 நுட்பம். இன்றைய இருக்கக்கூடிய அறிவியலுக்கு என்ன கேட்டால் அதை கூட விஞ்சக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆள் அறிவியல் செல்கின்றது அப்படின்றத நாம பார்க்கும் பொழுது நமக்கு திகைப்பை தான் ஏற்படுத்தும். இப்ப நம்ம அதை தான் பார்க்கவிருக்கின்றோம். முதலில் இந்த கேள்வியோடு நம்ம பார்க்கின்றோம். இது முன்பே ஒரு பாடத்தில் நான் விரித்த பாடம் தான். ஆனா இது இங்கு கொஞ்சம் தொட்டு போவது எனக்கு மிக மிக முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். எது மீஅண்ட கோசத்தையும் நுண்ணண்ட கோசத்தையும் இணைக்கும் ஒரு முகவராக இருக்கின்றது என்ற கேள்விக்கு நாம் முதலில் பார்த்தோம். அது பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதங்கள் தான் இணைக்கின்றது. அதாவது பஞ்சபூதங்கள் இணைக்கின்றன. 5 பூதங்கள் இங்க பார்க்கும் பொழுது அது பூதம்னு சொல்லுவோம். அதாவது தொல்காப்பியர் இதற்கு முன்பு முதல்ல இங்க ஆங்கிலேயர்களை பற்றி விரிவாக வேற பகுதியில நான் பேசலான்னு இருக்கேன். அது இந்த பகுதியில கொஞ்சம் தெளிவிற்கு கொண்டு வந்தா மிக சிறப்பாக இருக்கும்.